அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அபு தாஹிர் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, கடந்த 10 நாளைக்கு முன்னாடி எம்ஆர் பட்டணத்தில் ஒரு சகோதரி மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய 2 மகன்களுமே தௌஹீத் கொள்கையில் இருக்கிறாங்க. அதில் ஒரு தாயியாவும் இருக்கிறாரு. அவங்க எங்களுடைய தாயாரை நபி வழி அடிப்படையில் தான் நாங்கள் தொழுகை வச்சு அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஜமாத்தில் போய் முறையிடுறாங்க. அந்த ஜமாத்து நிர்வாகம் சொல்லிடுறாங்க, நீங்கள் என்னென்று வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க, எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் என்ன செஞ்சாலும் அது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இளைஞரை தூண்டி விடுறாங்க. அப்போ இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதை பிரச்சனையாக்குறாங்க. பிரச்சனையாக்குவாங்க, அவங்க தெரிஞ்சு தான் பிரச்சனையாக்குறாங்க. பிரச்சனையாக்குனா அது பல்வேறு கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் போலீஸில் போய், அப்புறம் தாசில்தார், அப்புறம் பீஸ் மீட்டிங்கு, எல்லாத்துலேயும் என்ன ஆகி போச்சுன்னா, கடைசியில் நீங்கள் விரும்பின மாதிரி அடக்கம் செய்யுங்கள் அப்படின்ட்டு ஆகிப்போச்சு. இந்த விரும்பிய மாதிரி அடக்கம் செய்யுங்க அப்படின்ட்டு ஆகக்கூடிய நேரத்தில் அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பள்ளிவாசலை வச்சு நீங்கள் தொழுகை நடத்துங்க அப்படின்ட்டு அந்த எம்ஆர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் சொல்கிறாங்க. ஜமாத்தில் அந்த அந்த இளைஞர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 சகோதரர்கள், இந்த ஏகத்துவ சகோதரர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது பள்ளிவாசலில் தர்கால் இருக்கிறது, அதாவது கபரு கட்டி வச்சிருக்கிறிய கபரு இருக்கிறது, அதில் நாங்கள் தொழுக மாட்டோம், தொழுகை வைக்க மாட்டோம். நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கும் இல்லாத பொது இடத்த காட்டுங்க, அந்த இடத்துல நாங்கள் தொழுகை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த 2 சகோதரர் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க. அந்த சகோதரியுடைய கணவன் யார் அப்படின்டா, அவர் இன்னொரு ஏகத்துவத்தை சொல்கிறோம், தௌஹீதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அவரும் தாயியாக இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்டா, இல்லை நீங்கள் அந்த பள்ளிவாசல தான் தொழுகை வைக்கணும் அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறார், அவர் பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி பிரச்சனை பண்ணுறாரு. இது சரியா? இவர் நாங்கள் ஏகத்துவத்தை சொல்கிறோம், சிறுக்கான பள்ளியில் போகக்கூடாது, சிறுக்கு செய்யக்கூடாது, சிறுக்கு பெரும் பாவம் இப்படின்னு சொல்லக்கூடிய இவர் இப்போ இப்படியான ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறாரு. இது ஏன் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மாறி பேசுகிறாரு, இது என்ன காரணம், என்ன விஷயம் அப்படிங்கிறதான் சகோதரருடைய கேள்வி. அதாவது பொதுவாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்தை நம்ம அடிப்படையாக கொண்டு நம்ம இது சம்பந்தமாக என்ன நிலவரம்னு பார்த்துருவோம். அதாவது 5வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சியாளராக ஆகிவிடுங்கள். ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள பகை நீங்கள் நீதியாக நடக்காமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீதியாக நடங்கள், அதுவே இறையச்சத்திற்கு நெருக்கமானது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்வது அல்லாஹ் நன்கறிந்தவன். இவருக்கே அருளப்பட்ட வசனம் மாதிரி இருக்கிறது. அதாவது இந்த ஜனாசா தொழுகையை பொறுத்தளவுக்கு இது யார் தொழுகை நடத்துவதற்கு முதலிடம் அப்படிங்கிறதுல அவங்களும் சொல்லக்கூடிய இந்த கருத்து என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மகன்கள், அந்த குடும்ப உறுப்பினர்கள், அவர்களுக்கு தான் முக்கியத்துவம், அவர்கள் தான் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதான் இது தௌஹீது பேசக்கூடியவங்க வட்டாரத்தில் உள்ள விஷயம். ஏன்னா அந்த தாயோ தகப்பன மரணித்து விடுவார்களே, ஆனால் உல அச்சத்தோட அவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதில் உல தூய்மையோட பிரார்த்தனை செய்யக்கூடியது அந்த பிள்ளைகள் தான் இருப்பாங்க. மற்றவர்கள் ஆலிம்களாக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு 10ஓட 11 அப்படிங்கிற கணக்கில் தான் போவாங்களே ஒழிய, உல தூய்மையோடு செய்யக்கூடியது யாருன்றா அந்த பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. இதில் மார்க்கமும் தெளிவாக முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, அவங்க அடுத்தவர்களுடைய அந்த தொழுகை சம்பந்தமாக பேசக்கூடிய நேரத்தில் என்னது, நீ இன்னொருத்தனுக்கு இமாமாக நின்று என்ன செய்யாத, இமாமாக இருக்காத, அப்படியெல்லாம் தெளிவாக தடை இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகள் 2 பேரும் எங்கள் தாய்க்கு நாங்கள் தான் தொழுகை நடத்துவோம், தர்கா இருக்கக்கூடிய அதாவது கபர் இருக்கக்கூடிய பள்ளியில் நாங்கள் தொழுகை நடத்த மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னா அதை தடுக்கிறார், எதிர்க்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நபி வழியில் ஜனாசா தொழுகை தொழுகுவதை எதிர்த்தவர்களும் தடுத்தவர்களும் யாருன்னு பார்த்தோம்னா யதார்த்த விஷயம். அதாவது தமுகவில் இருக்கக்கூடியவங்க கடுமையாக எதிர்த்தாங்க, நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க, நமக்கு எதிராக ஊரில் ஒன்று கூடி என்ன செஞ்சாங்க, ஜமாத்துக்கு ஆதரவாக நின்றாங்க, எஸ்டிபியை சேர்ந்தவங்க நின்றாங்க. ஆனால் இன்னைக்கு யார் நிற்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஏகத்துவத்தை சொல்கிறோம்ங்கிற பேரில் நபி வழி அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இன்னைக்கு எதிராக நிற்கிறாங்க. இதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் என்ன இது நிலைப்பாடு, இது இந்த ரிட்ட நிலைப்பாடுங்கிறது எதுக்குன்னு கேட்குறேன். அவங்க 2 மகன் இருக்கிறாங்க, அவங்க தொழுகை நடத்துவாங்க, பொது இடத்துல கேட்குறாங்க, ஜனாசா அதாவது பள்ளிவாசல், அதாவது தர்கா, அதாவது கபர் இருக்கக்கூடிய இடத்துல தொழுகக்கூடாது, அது தொழுகக்கூடாது. பள்ளிவாசல் கட்டுவது என்பதை கபருக்கு மேலே பள்ளிவாசல் கட்டக்கூடாது, கபர் இருக்கக்கூடிய இடம் பள்ளிவாசலாக ஆக்கக்கூடாது. இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இதில் கூட சில பேர் கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ரசூல்லா இவங்க கேட்காட்டாலும் மற்றவங்க கேட்பாங்க. இப்போ மஸ்ஜித் நபவியில் ரசூல்லாவுடைய அடக்கஸ்தலம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ரசூல்லாவுடைய அந்த அடக்கஸ்தலம் இருக்கா இல்லையா, அது ரசூல்லா வாழ்ந்த வீடு, ஐஷா ரலியல்லாஹு அவர்களோட குடும்பம் நடத்திய இடம். அது பள்ளிவாசலில் குடும்பம் நடத்துவாங்க, பள்ளிவாசலில் குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. அது அவர்களுடைய வீட்டில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார்களே ஒழிய அது பள்ளிவாசல் கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் பள்ளிவாசலில் கபர் வரலாமா, கபருக்கு மேலே பள்ளிவாசல் கட்டலாமா, பள்ளிவாசலுக்குள்ள கபர் வரலாமா என்றால் வரக்கூடாது. அதுக்கு தனியாக நம்ம பேசின ஆடியோ இருக்குது, அதை நம்ம போட்டு விடுவோம். இன்னைக்கு நம்மளை எதிர்க்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறாங்க, உங்களுக்கு எங்களுக்கும் பகை இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது, அப்படி இருந்தால் நீதிக்கு எதிராக நிற்கக்கூடாது, சத்தியத்துக்கு எதிராக நிற்கக்கூடாது. நம்ம சொல்வது சத்தியமாக இருந்தால் அதுக்கு உடன்பட்டு போகணும், இல்லை கண்டு காணாமல் போகணுமே ஒழிய அதை அந்த பெண்ணை தூண்டி விட்டு நாங்கள் தான் செய்வோம்,
நாங்கள் அந்த சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் தான் நாங்கள் தொழுகை வைப்போம். அது பள்ளிவாசல் கபர் இருந்தாலும் சரி, அதுக்குள்ள தர்கா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் நாங்கள் அங்கே தான் தொழுகை வைப்போம் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஏகத்துவத்தை பேசக்கூடியவர்களுக்கு அழகல்ல. அதாவது நீங்கள் வந்து சத்தியத்தை சொல்வதாக இருந்தால் எல்லா இடத்துலையும் சொல்லணும். அதாவது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, யாருக்கு எதிராக இருந்தாலும் சத்தியத்தை பேச வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் செய்யக்கூடியது என்ன? இவங்க நமக்கு எதிராக இருக்கிறாங்க, இவங்க நமக்கு எதிரிகள் என்ற அடிப்படையில் நீங்கள் முடிவெடுத்தீர்களே ஆனால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்னது? நீதிக்கு சாட்சியாக நடப்பதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது. நீங்க அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள் என்ற வார்த்தையோடு அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த வசனத்துல சொல்றான். அதனால வந்து அந்த சகோதரியுடைய கணவர் என்று சொல்றாங்களா இல்லையா, அவர் செஞ்சது வந்து பெரிய தப்பு. தௌஹீது நாங்கள் சொல்றோம், தௌஹீதில் இருக்கிறோம், நாங்கள் தௌஹீது இயக்கம் தான் என்று சொல்லக்கூடிய அவர் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. இது வந்து அவர் அப்படி எடுத்திருக்க கூடாது. அவர் வந்து கண்டு காணாமல் இருந்திருக்கணும். அவங்க மகன் தான் தொழுக வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவங்க எங்க விட்டாலும் தொழுக வச்சுட்டு போறாங்க. வீட்டில் வச்சு தொழுக வச்சாலும் சரி, பொது இடத்துல வச்சு தொழுக வச்சாலும் சரி, அல்லது அவருடைய மர்க்கஸில் வச்சு தொழுகிறது நீங்க போக விருப்பம் இல்லாட்டா போகாம இருந்துடலாம். ஆனா இது எதிர்க்கக்கூடிய காரியத்தை அந்த ஊரோடு சேர்ந்து நீங்கள் ஒத்து உதவக்கூடிய காரியம் என்பது இது ஏகத்துவத்தை பேசக்கூடியவர்களுக்கு அழகா சத்தியத்தை எதிர்ப்பதற்காக யாரோட வேண்டாலும் கைகோர்க்கிறதுங்கிறது யாருடைய நிலைப்பாடு? இது இந்த நயவஞ்சகத்தனமான வேலை ஏன் செய்றீங்க நீங்க? நீ கண்டு காணாமல் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க செஞ்சுட்டு போறாங்க, அவங்க மகன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு ஆகாது அப்படின்ட்டா தனியா ஒதுங்கி போயிடணும். நீங்க அவர்களுக்கு தனியாக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம், அது வேற விஷயம். ஆனா இப்படியான ஒரு நிலைப்பாடை எடுத்தது என்பது அதாவது ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய இடமாக இருக்கணும். அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஹல்லாஹி அஹதா. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அங்க அவனை தவிர வேற யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள், பிரார்த்திக்காதீர்கள், வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அங்க வந்து ஒரு தர்கா கட்டப்பட்டிருக்கிறது, ஒரு கபரை வச்சிருக்காங்க, உள்ள பள்ளிவாசல் உள்ள கபரை வைப்பார்கள். ஏன்னா அது எப்படி பள்ளிவாசலா ஆகும்? பள்ளிவாசல்ல கபர் இருக்கக்கூடாது. கபருக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தம் கிடையாது. கபரை நோக்கி தொழக்கூடாது, பின்னாடி வச்சிருக்கிறோம் நாங்க, அதை நோக்கி தொழுகல் அப்படிங்கிறது இல்லை. கபரின் மீது பள்ளிவாசல் வளாகம் காம்பவுண்ட் வரக்கூடாது. அப்படி என்று இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியான அந்த நிலைப்பாடு என்பது அவங்க என்னது ஏகத்துவத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து நம்மளை எதிர்க்க வேண்டும். ஏற்கனவே எதிர்த்தவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து இவர்களும் எதிரிகளாக எதிர்க்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் இவர்களுக்கு நம்ம சொல்லிக்கொள்ள முடியும்.